டெம்பிள் ஆஃப் ஹாத்தோர் எகிப்தில் இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவிலில் இருக்கிற ஒரு சிற்பம் 2 மின்விளக்குகளா? 2 மின்விளக்குகள் அப்படின்னு சொல்லும்போது விஞ்ஞானிகள் விளக்குகளாக இருக்காது, தாமரையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மை என்ன? மின்விளக்குகள் இருந்தால் ஒன்று எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேட்டரி இருக்கணும். பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அகத்தியர் பேட்டரியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதை பத்தியா நம்ம இங்க பார்க்க போறோம், இல்ல மாயன்களை பற்றி பார்க்க போகிறோமா? மாயன்கள் பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மாயன்கள் அப்படிங்கிற ஃபேண்டசி உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல் பாகத்தை பார்க்காத மனிதர்கள், நண்பர்கள், உறவுகள், கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துருங்க. நிறைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ 2வது பாகத்திற்கு வந்திருக்கோம். அனுநாக்கி சீரீஸை அப்படியே பிரேக் பண்ணிட்டு அந்த அனுநாக்கி சீரீஸ்லேருந்து கிளை சீரீஸாக உருப்பெற்றது தான் இந்த மாயன்கள் சீரீஸ். மாயன்கள் முடிந்த உடனே அடுத்ததாக காணாமல் போன நிறைய விதமான கலாச்சாரங்கள் இல்லாட்டி இதே மாதிரியான இனக்குழுக்கள் இருக்கு பாருங்க, அவர்களை பற்றிய காணொளிகள் வரும். இந்த மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் 2 நபர்கள் சேர்ந்து தான் இந்த மாயன்களுடைய ஹிஸ்டரியை வெளியில கொண்டு வராங்க. அந்த 2 மனிதர்கள் ஃபெடரிக் கேதர்வுட் மற்றும் லோயிட் ஸ்டீஃபன்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ஃபெடரிக் கேதர்வுட்டும் லோயிட் ஸ்டீஃபன்ஸும் 1839 மறுபடியும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். நம்ம மாயன்களை பத்தி ஏதாவது ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோண்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிரமிடுகள் கண்டுபிடிக்கிறாங்க. 1841 வருடம் மாயன்களுடைய உலகம் இதுதான், அவங்களுடைய கண்டுபிடிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி புத்தகங்களாக எழுதி தள்ளுகிறார்கள். அதுல லோயிட் ஸ்டீஃபன்ஸ் புத்தகம் எழுதக்கூடிய நபர், ஃபெடரிக் கேதர்வுட் அப்படின்னு சொல்லும்போது ஓவியங்கள் வரையக்கூடியவர். இப்படி 2 நபர்கள் மாயன்கள் அப்படிங்கிற வேறொரு உலகத்தை இந்த மனிதர்களுக்கு காண்பிக்கிறார்கள். இப்போது இருக்கும் பூமிக்கு காண்பிக்கிறார்கள். மாயன்கள் இருந்தார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. பல நபர்கள் தேடுகிறார்கள். எல்லாமே உண்மை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாமே உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அப்படின்னு அதை பத்தி ஆராய்ச்சி செய்யணும்ல. ஆராய்ச்சி செஞ்சாதான் இங்க நம்ப முடியும். பலவிதமான ஆராய்ச்சிகளும் நடக்கின்றன. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் இவ்வளவு உண்மைகள் இல்ல என்னால ஒத்துக்கொள்ள முடியாது, இது இப்ப இருக்கிற சயின்ஸுக்கு செல்லுபடி ஆகாது, இல்ல இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் தேவை, இல்ல இதெல்லாம் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி பலவிதமான கேட்டகரிக்கு செல்கிறது. அத்தனை ஆராய்ச்சிகளிலும் மாயன்களுடைய உலகம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அப்படிங்கிறத எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அவங்களால இல்லாட்டி அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு சொல்ற பொருட்கள் ஒவ்வொன்றும் பலவிதமான பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. அப்படி சில பொக்கிஷங்களும் அவர்களுடைய விளையாட்டுகள், இதை பத்தி எல்லாமே இந்த சீரீஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த மாயன்கள் சீரீஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஓவியங்கள், கல்வெட்டுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் எகிப்து நாட்டில் கிடைத்த இந்த மாதிரியான கல்வெட்டுகள், குகை ஓவியங்கள் எல்லாமே நம்ம பார்வை செஞ்சது. அப்படி ஒரு கோவில் தான் இந்த டெம்பிள் ஆஃப் ஹாத்தோர். இந்த டெம்பிள் ஆஃப் ஹாத்தோர் அப்படின்னு சொல்லும்போது 2 நபர்கள், மிகப்பெரிய ஒரு பல்பு மாதிரி இருக்கு, அந்த பல்புக்கு கீழே ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கு. ஒரு பல்பு அப்படின்னு சொல்லும்போது அதற்குள்ள ஃபிலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு பதிலாக அங்க பாம்பு மாதிரியான சில உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல்ப், அதை தாங்கி நிற்கும் மனிதர்கள், அதற்கு கீழே இருக்கும் மனிதர்கள், அதுக்கு கிட்டே இருக்கிற பாக்ஸ், இவ்வளவும் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும்? இவ்வளோ பெரிய பல்பை இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா? டேய், பல்பையே யூஸ் பண்ணியிருப்பாங்களாடா? அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க கண்டிப்பா பல்பை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, அப்படியே பல்பை யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அதனுடைய கிளாஸா இருக்கட்டும், இல்லாட்டி பல விதமான எச்சங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஃபாசிலாகவோ இல்லாட்டி வேறு எந்த ஒரு அகழ்வாராய்ச்சிலையோ கிடைக்கலையே, அதை எப்படி நம்புறது? சரியான கேள்வியை விஞ்ஞானம் கேட்கிறது. எந்தவித ப்ரூஃபும் இல்லாம நம்ப கூடாது. ஆனா அதே நேரத்தில் கேள்விகள் கேட்கலாம். வெஜினர் அப்படிங்கிறவர் 1912 வருடம் இந்த கண்டங்கள், அதாவது இந்த பூமியை பார்த்து இது எல்லாமே ஒரே பருவமாக ஒரே இடமாக இருந்திருக்கும், திடீர்னு கண்டங்கள் அந்தந்த இடத்துல இருந்து வேறுபட்டு செஞ்சிருக்கலாம், கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கறத சொல்றார். 1912 சொன்னவர் 1950 வரை அதை ப்ரூவ் பண்ண முடியல. பல விஞ்ஞானிகளும் இவரை முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். ஆனா 1950-60 கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கிற அறிவியலுக்கே 40-50 வருடங்கள் தேவைப்படுகிறது. அப்ப நம்ம பேசுறது எல்லாம் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாம இதை பேச முடியாது. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தானே தவிர இதுதான் நடந்தது அப்படிங்கிற உறுதி கிடையாது. போன பதிவுல ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு நபருடைய உருவ சிற்பம் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த விதத்திலையும் அறிமுகம் இல்லாத யாரையுமே உருவ சிற்பமாக யாருமே பொறிக்க மாட்டாங்க.
ஏதோ விதமான தொடர்பு இருந்தால்தான் அந்த உருவ சிற்பமாக இருக்கட்டும், அப்படி இல்லையா குகை ஓவியங்களாக இருக்கட்டும், கல்வெட்டுகளாக இருக்கும், அதுல இடம்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் என்பது இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. 99% காரணங்கள் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், பைரோன் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதர் 1910வது வருடம் அவருடைய கார்ல சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல வேறொரு வாகனம், ஒரு கார் அப்படியே சைட்ல நிக்குது. அது யாருன்னு பார்த்தா ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பைரோன் கார்ட்டர்ட்ட கேட்கறாங்க. பைரோன் கார்ட்டரும் ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அங்க போறார். இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கார் சாவி போட்டோடனே ஆன் ஆகிறாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யணும், இந்த ஜெனரேட்டரை சுத்துற மாதிரி ஒரு லிவர் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை காரின் முன்பகுதியில் வைத்து சுழற்ற வேண்டும். இதை கிராங்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைரன் அப்படிங்கிறவர் கிராங்க் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி கிராங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட், அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவருடைய முகத்தில் பலத்த காயம் ஏற்படுகிறது. அப்படியே அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அவர் இறந்து விடுகிறார். இப்படி இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்ற இந்த செய்தி அவருடைய நண்பரான சார்லஸ் ஹெட்ரிங் அப்படிங்கிறவருக்கு வருகிறது. சார்லஸ் ஹெட்ரிங் GM, அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். என் நண்பன் இறந்துட்டான், அதற்கு காரணம் இந்த கிராங்க் ஸ்டார்ட் தான், இதே மாதிரி நீ யாருமே இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். 1912வது வருடம் ஒரு வாகனம் வெளியிடப்படுகிறது. அந்த வாகனத்தில் கிராங்க் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் செல்ஃப் ஸ்டார்ட் என்பது கொடுக்கப்படுகிறது. சோ எலக்ட்ரிக்கல் செல்ஃப் ஸ்டார்ட் வந்ததன் பின்னால் இப்படி ஒரு கதை இருக்கும்போது, இப்ப நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, மர்மமான ஒரு கண்டுபிடிப்பு, பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த கண்டுபிடிப்பில் எவ்வளவு மாயங்கள், எவ்வளவு காரணங்கள் இருக்கும். அறிவியல் அதை டீபங்க் பண்றாங்க. அப்படி டீபங்க் எல்லாம் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாக்தாத் பேட்டரி அப்படிங்கிறது என்னன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்தியர் பேட்டரியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதன் வழியாக மின்சாரத்துக்கு தனியாக பெயர் கொடுத்தாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதை இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இப்போ நம்முடைய பார்வை பாக்தாத் பேட்டரி பக்கம் செல்கிறது. ஈராக் நாட்டில் 1922வது வருடம், இந்த ஈராக் அப்படிலாம் சொல்லும் போதே அங்கே ஊர் அப்படிங்கிற பலவிதமான பெயர்களில் இருக்கக்கூடிய இடங்கள் இன்றளவும் இருக்கிறது. இந்தியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், இது எல்லாமே பலவிதமான நாகரீகங்கள் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஸோ ஈராக்லையும் தோண்ட தோண்ட அங்கங்க பலவிதமான பொருட்கள், அது எல்லாமே 2000, 4000, 8000, 10,000 வருடங்களுக்கு முன்பான பொருட்களாக இருக்கும். இப்படி 1922 வரை அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு பில்டிங்ல இருக்கு. அந்த பில்டிங்க்கு இன்சார்ஜா வருகிறார் லோத்தியன் பெல் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர். அவரும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். சோ இவர் என்ன செய்யறார், இந்த லோத்தியோன் பெல் அப்படிங்கிறவர் அந்த பொருட்களை எல்லாமே தனியான சில இடங்களில் அடுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுக்கி வைத்து அது ஒரு மியூசியமா நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்படி அவர் பலவிதமான பொருட்களை எடுத்து அடுக்குகிறார். அவர் இறப்பதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அந்த மியூசியம் அப்படிங்கிறது திறக்கப்படுகிறது. கொஞ்சம் நாட்களிலேயே அவர் இறந்து விடுகிறார். இந்த இடத்தை பாக்தாத் ஆன்டிக்யூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் த பாக்தாத் ஆன்டிக்யூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு அமர்த்தப்படுகிறார். அவருடைய பெயர் டாக்டர் வில்ஹம் கோனிங் அப்படிங்கிறது தான். இந்த வில்ஹம் அப்படிங்கிறவர் இந்த ஒரு பில்டிங்கை புனரமைத்து ஒரு மியூசியமாக மாற்றுகிறார். அப்படி மாற்றும் போது அவருடைய பார்வையில் ஒரு விதமான பொருள் என்பது கிடைக்கிறது. அந்த பொருள் ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு குடுவை மாதிரி இருக்கு. மண்ணால் ஆன ஒரு குடுவை. அந்த குடுவைக்குள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். செம்பு தகடு இருக்கிறது. ஒரு ரோலா, ஒரு சிலிண்டரா பொதியப்பட்டிருக்கிறது. அந்த சிலிண்டருக்குள்ள ஒரு அயன் ராட் அப்படிங்கிறது இருக்கு. இரும்பு கம்பி அப்படிங்கிறது இருக்கு. இந்த இரும்பு கம்பி, செம்பு தகடு, இந்த மண் ஓடு அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்குள்ள ஏதோ விதமான திரவமும் இருக்கிறது. இதை பார்த்த உடனே இது ஒரு பேட்டரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சரி, பேட்டரியா இருந்தா இது எப்போது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மனதில் எழும்புகிறது. அப்படி ஒரு கேள்வி வந்த பிறகு ரெக்கார்டெல்லாம் தேடி பார்க்கிறார். கிட்டத்தட்ட அதனுடைய வயது 2000 வருடங்களுக்கு முன்னதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கிறார். இது அப்படியே அவர் ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்றார். 2000 வருடங்களுக்கு முன்பாக இதோ பேட்டரியை கண்டுபிடித்திருக்கிறார்கள், பாக்தாத் பேட்டரி. ஏன்னா அந்த மியூசியத்திலிருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டதால் பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இந்த பாக்தாத் பேட்டரியை பத்தியான இந்த செய்தி பேப்பரா வெளியான உடனே 1940வது வருடம்
பல சயின்டிஸ்ட் அதை என்ன செய்யறாங்க, ரீக்ரியேட் பண்றாங்க. அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் எடுத்து ரீக்ரியேட் பண்றாங்க. அப்படி ரீக்ரியேட் பண்ணும்போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற வோல்டேஜின் அளவு 0.5 வோல்ட். இப்படி ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருக்கிற திரவத்தை, அதாவது எக்ஸாக்டா பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பேட்டரியில இருக்கிற திரவம் என்னன்னு தெரியல, நமக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு திரவத்தை நம்ம ஆட் பண்ணோம்னா 0.5 வோல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மனிதர் அதே மாதிரியான அந்த பாக்தாத் பேட்டரியை கண்டுபிடிக்கிறார், அதாவது செய்கிறார். அப்படி செய்து அவருக்கு கிடைக்கும் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.8 வோல்ட். சோ இது எந்த மாதிரியான திரவத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது வேற எதுவுமே கிடையாது, முந்திரி சாறு தான் ஊத்துனேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ முந்திரி சாறு, ஆசிட், இப்படி எதை ஊத்தினாலும் அது ஒரு மின்சாரமாக மாற்றப்படுகிறது. இப்படி ஒரு டெக்னாலஜியை 2500 வருடங்களுக்கு முன்பாக யார் கண்டுபிடித்திருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியில் மிக பரவலாக பேசப்படுகிறது. கொஞ்சம் பேர் அதை டீபங்க் பண்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதற்கான ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. 1799 தானே இந்த பேட்டரி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1879 தானே இந்த மின்சார விளக்குகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது 2000 வருடங்களுக்கு முன்பாக பேட்டரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ் எல்லாமே தப்பா போயிடும். சோ இது கண்டுபிடிக்கப்பட்டது பேட்டரி கிடையாது, வேறு ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்றத பல விஞ்ஞானிகளும் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு தகுந்தது போலவே ரிசல்ட்டும் வெளியில வருது. அந்த ரிசல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடுவை என்பது பிளாக் மேஜிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் லா மட்டும் தான் இருக்குமே தவிர உறுதியாக இன்றளவும் எந்த தகவலும் கிடையாது. அடுத்த நபர்கள் என்ன சொல்றாங்க, இது எலக்ட்ரோ பிளேட்டிங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, சின்ன சுருள், அதாவது ஒரு பேப்பர்ல சில விதமான எழுத்துக்கள், செய்திகள் இருக்கு, அந்த செய்தியை இரும்பு கம்பியில போட்டு பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு குடுவை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியும் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீங்க பேட்டரின்னு சொல்றீங்க, அப்படி பேட்டரியா இருந்தா இது ஒரு இடத்துல மட்டும் இருந்திருக்காதே, பல இடங்களிலும் இருந்திருக்கணுமே, இல்லாட்டி பல பேட்டரி கிடைச்சிருக்கணுமே, அது எதுவுமே அகழ்வாராய்ச்சியில கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நியாயமான கேள்வி. நிறைய பேட்டரி கிடைக்கல, அப்படி இருக்கும்போது இதை பேட்டரின்னு எப்படி நாங்க நம்புறது, அது ஒரு குடுவை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, 1940 வரை அந்த பாக்தாத் பேட்டரி மியூசியத்தில் இருக்கு, ஈராக் மியூசியத்தில் இருக்கு. 2003 வருடம் அமெரிக்கா படையெடுக்கிறது. அமெரிக்கா படையெடுக்கும் போது இந்த ஈராக்கினுடைய மியூசியம் என்பது சூறையாடப்படுகிறது. கிட்டத்தட்ட 13,000 பொருட்கள் களவாடப்படுகின்றன. அந்த 13,000 பொருட்கள்ல பல நாட்கள், பல வருடங்கள் போராடி 7,000 பொருட்களை மீட்டெடுக்கின்றனர். ஆனா இந்த 7,000 பொருட்களில் இந்த பாக்தாத் பேட்டரி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. சோ நம்ம கையில கிடைச்ச பாக்தாத் பேட்டரி அப்படிங்கிற ஒரு பொருளை நாம் தொலைத்து விட்டோம், இல்ல யாரோ களவு செய்து விட்டார்கள். இப்போ நான் கேட்கிறேன், நம்மகிட்ட கிடைச்ச பொருள் காணாம போயிருச்சு, அதற்காக பாக்தாத் பேட்டரியை கண்டுபிடிக்கவே இல்லை, ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படி ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதே மாதிரி எத்தனை அழிவுக்கு பின்னால் இந்த நாகரிகங்கள் வந்து இருக்கும். நாம சொல்றது 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை மனிதர்கள் இவர்களை அடிமை செய்திருப்பார்கள், அவர்களுடைய கண்டுபிடிப்பு எத்தனை அழிக்கப்பட்டிருக்கும், எந்தெந்த ரூபங்களில் அழிக்கப்பட்டிருக்கும். கேள்விகள் வந்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரே கோணத்தில் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பார்த்துடலாமா? யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த லைப்ரரி தீயிட்டு எரிக்கப்பட்டது. எதுக்காக? உன்னுடைய அறிவு, தமிழ் வரலாறு எதுவுமே வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மாயன்களுடைய வரலாறை ஸ்பெயின் வீரர்கள் தீயிட்டு எரித்தார்கள், அவர்களை கொன்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். எதுக்காக? உன்னுடைய வரலாறு, உன்னுடைய கடவுள் நம்பிக்கை எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு இலங்கையில அகழ்வாராய்ச்சி செய்யப்படுகிறது. அந்த அகழ்வாராய்ச்சியில் புத்த துறவிகளுடைய இல்லாட்டி இலங்கையினுடைய வரலாறா வெளியில வருது? கிடையாது. தமிழர்களுடைய வரலாறு வெளியில வருது. இதே மாதிரி புதைப்பட்ட பல வரலாறுகள் உண்மை தெரியாமல் இருப்பதற்காக அழிக்கப்பட்டு விட்டன. அந்த மாதிரி பாக்தாத் பேட்டரியும் இப்போது நம்மிடம் இல்லை. சோ அது பேட்டரியே கிடையாது அப்படின்னு சொல்ற சயின்ஸினுடைய கூற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமா அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி சோறு கிடைக்காது. சோ நாமளும் ஆமான்னு சொல்லிடலாம். சோ பாக்தாத் பேட்டரி மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது. 9,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகத்தியர் பேட்டரியை பத்தி சின்ன குறிப்புகள் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னா அதை கான்ஸ்பிரசின்னு சொல்லிடுவாங்க. அதையும் நம்ம சொல்ல விரும்பல. இந்த டெம்பிள் ஆஃப் ஹாத்தூர் அப்படிங்கறத பார்த்தோம் பாருங்க, அதுல காண்பிக்கப்பட்டிருப்பது அது வெறும் தாமரை தான் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. நிறைய டீபங்க் பண்றாங்க. அது ஒரு மின் விளக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மின் விளக்குல ஹோல்டர் இருக்கணும், கனெக்டர் இருக்கணும், அந்த கனெக்டர்ல வயர் இருக்கணும். ஒரு மின் விளக்காக இருந்தா அதுல ஃபிலமெண்ட் இருக்கணும், அந்த வயர் பேட்டரி இல்லாட்டி மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ்ல கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்படி எல்லாமே இந்த ஒரு ஓவியத்தில், இந்த ஒரு கல்வெட்டில் இருக்கும்போது அது மின் விளக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி நம்மால் உதறி தள்ள முடியும்?
சரி, உதரை தள்ளி விடலாம். உதரை தள்ளவில்லை என்றால் நமக்கு சோறு கிடைக்காது. உதரை தள்ளிட்டோம் அப்படின்னா மாயன்களுடைய வரலாறு அவ்வளோதானா? ஏதோ ஒரு ஸ்கல்லெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்களே, அதனுடைய உண்மை என்ன? இன்னும் பல வரலாறு இருக்கா? அவங்க தான் நம்ம விளையாடுற பல விளையாட்டுக்கு முன்னோடிகளாக இருந்தார்களா? நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அதற்கு உங்களுடைய கருத்துக்கள் இங்கே அதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் அடுத்தடுத்த காணொலிகள் மிக சீக்கிரமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.